வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 11 சிந்தனை விருந்து. சிக்கலும் தீர்வும். இப்போ நமக்கே தெரியும், இப்போ அதிலே நம்ம பார்க்கலாம். சிக்கலும் தீர்வும். ஒரு சிக்கல் வந்துடுச்சு, அப்போ அதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு, அதாவது ஒரு முதல் இருந்தால் ஒரு முடிவு இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் இருக்கும். அதை யார் ஆராய்ச்சி பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறதில்ல. ஏன் வந்துச்சு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது, இன்னும் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு சூழல், எதுக்காக எதுக்காக எதுக்காகன்னு நம்ம அதிலேயே உழண்டுட்டே இருக்கோமே தவிர்த்துட்டு, அந்த பிரச்சனையின் மூலம் என்ன, அதை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. அது என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட அறியாமை தான். சரிங்களா? இப்போ மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கமாயிருது, மனதில் குழப்பமாயிருது, வாழ்க்கையில் சிக்கலாயிருது. இப்போ இப்படி இதை வச்சே நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நோய் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குன்னு வைங்களேன். இப்போ பாரம்பரியமாக நிறையா சுகர், ப்ரெஷர் அதெல்லாம் இருக்குது. அப்போ உள்ளத்தில் களங்கம் அப்படின்னா நம்மளோட பதிவுகள் மூலியமாகவும் சொல்லலாம், இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அது நம்ம மனம் ஒரு தெளிவு நிலை இல்லை. கலக்கம் அப்படின்னா நமக்கே தெரியும்ல, கலங்கள் அப்படின்னா தெளிவான ஒரு நீரோடை இல்லாமல் கலங்களாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. மனதில் குழப்பம். அப்போ மனதில் குழப்பம்னா என்னது? அப்படியே நம்ம யோசிச்சிட்டே இருப்போம், நமக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு இந்த வியாதி சரியாகுமா ஆகாதா, ஸோ அதோட தீர்வு என்னங்கிறத யோசிக்காமல் இப்படி குழம்பிகிட்டே இருப்போம். அது வாழ்க்கையில் சிக்கலாயிரும். ஏன்னா ஜீவகாந்தம் எப்போ பாதிக்கப்படுது நமக்கு? உடல் செல்கள், மூளை செல்கள் ரெண்டுமே ஜீவகாந்தம் ரெண்டுக்குமே நமக்கு செயல்படுது இல்லைங்களா? இப்போ உடல் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது மனம் சார்ந்தும் நம்ம பாதிக்கப்பட்டுறோம். அப்போ போதுமான இருக்கிற ஜீவகாந்தம் பயிற்சி முறைகளை நம்ம முறையாக பண்ணி அதை சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏற்கனவே நம்ம நோய் சார்ந்து விரயமாகிறதுக்கானது மூளை சார்ந்தும் நம்ம நிறையா இந்த மாதிரி ஜீவகாந்தத்தை விரயம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அப்படி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பிரச்சனைகளோட மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதே கிடையாது. இப்போ நிறைய நமக்கு இப்போ நோய்கள் வருது அப்படின்னா, இப்போ முன்னால் நம்ம அதாவது மனவளக்கலைக்கு முன்னால் நமக்கு அறியாமையில் இருந்தோம். இப்போ நம்ம பயிற்சி முறைகளை பண்ணும்போது நம்மளோட பதிவுகள் வியாதிகளுக்கு மூலமாக இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுவரை விவரம் தெரிஞ்ச வரை இப்போ வரை நம்ம சேர்த்த அத்தனையுமே நம்மளோட சிக்கல்களுக்கு மூலமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்? நம்ம தெளிவான ஒரு நீரோடை மாதிரி தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும். வர்ற பிரச்சனைகளாகட்டும், நோயாகட்டும், எந்த சிக்கல்களுமே நம்ம நம்மளோட செயலின் விளைவாகத்தான் வருது. அதுதான் மகரிஷி சொல்கிறாங்க. அதாவது செயல் விளைவு அப்படின்னா இயற்கை நியதி என்னது? இயற்கை சட்டமே செயல் விளைவு தான் மகரிஷி சொல்கிறார் இல்லைங்களா? ஸோ செயலின் விளைவாக வருவது இறைநிலை. அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா எந்த சிக்கலுக்குமே தீர்வு அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சிக்கலை உருவாக்குனது நம்ம தானே. அப்போ அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது எதில் இருக்கும்? நம்மக்கிட்ட தான் இருக்கும். இல்லைன்னா அதை நம்ம கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டோன்னா இடியாப்ப சிக்கல் மாதிரி தான், அதை நம்ம எடுக்கவே முடியாது. அப்போது சிக்கல்களுக்கு உண்டான தீர்வை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளோட மூலம் என்னங்கிறத உணர்ந்தால் தான் ஒரு பிரச்சனையின் மூலம் என்னங்கிறதே உணர முடியும். இப்போ நம்ம இதில் பயிற்சியில் வந்திருக்கிறோம், பயிற்சி எல்லாத்தையும் கற்றுட்ருக்குறோம். இப்போ நம்ம சொன்னது தான், பதிவுகள் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே வருது. அப்போ சஞ்சித கர்மாவை முதல்ல நம்ம கூடுமான அளவு குறைக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு பயிற்சி முறைகளோட தவ முறைகளையும் நம்ம மேற்கொள்ளணும். அப்படிங்கும்போது நம்மளோட மூலம் என்னங்கிறத உணர்ந்து இது எதனால் வருதுங்கிறத நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியும். சரிங்களா? நம்பர் 1. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, செயல் விளைவு தத்துவத்தை மகரிஷி சொல்கிறது தான். இப்போ செயலுக்கு விளைவாக வர்றது இறைநிலை, நம்மளோட செயலின் விளைவு தான் அந்த துன்பம். அப்போ சிக்கல்ங்கிறது எப்படி வருது? நம்ம நல்லது செஞ்சோன்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சோன்னா கெட்டது தான் நடக்கும். அப்போ நம்ம செஞ்ச செயலோட விளைவு தான்
அந்த பிரச்சனை. அப்போ அந்த செயலுக்கு தகுந்த விளைவு தான் நமக்கு அந்த துன்பமாக வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிக்கலுக்கு தீர்வு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இதை செஞ்சோம் அதனால் இது நடந்தது. அப்போ நம்ம பண்ணது தப்பு தாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அந்த இடத்துல. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2வது பாயிண்டில் மகரிஷி சொல்கிறாங்க, தன்னிலை விளக்கம். தன்னிலை விளக்கம் பெறணும் அப்படின்னா என்னென்னா, நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், எதுக்காக வந்திருக்கிறோம், நம்ம பிறவியின் நோக்கம் என்ன, அப்போ வீடு பேர். அப்போ அதை அடையணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை கடக்காமல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது இல்லைங்களா? வாழ்க்கைனா என்னன்னு சொல்கிறாங்க மகரிஷி, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கை இல்லைங்களா? அப்போ வாழணும்னு வந்துட்டோம், பிறவியின் நோக்கம் உணர்ந்து நம்ம செயல்படணும். அப்போ வர்ற பதிவுகளாகட்டும், அதாவது சிக்கல்களாகட்டும், இன்பமாக இருந்தாலும் நம்ம அனுபவிக்கிற மாதிரியே துன்பங்களையும் நம்ம கடந்து போக வாழ்க்கையில் பழகணும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் இன்பமயமாகவே இருக்காது வாழ்க்கைங்கிறது, சரிங்களா? அப்போ இருக்கிற துன்பமயமான லைஃப்பையும் எப்படி இன்பமயமாக நம்ம மாற்றுறது, அந்த பதிவுகளை நம்ம கடந்து போக பழகணும். அதுக்கு தான் மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, வாழ்த்துன்னா நம்மளை ஒருத்தவங்க, அதாவது ஒரு விரோதியாக இருந்தாலும் நம்மளை ஒரு கடுஞ்சொல் ஏதோ சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம யாரையும் விரோதியாக நினைக்கிறது இல்லை. பட் நம்மளை யாருமே புரியாமல் பேசிட்டாலுமே நம்ம பதிவுகள் கழிகிறதா தான் அந்த இடத்துல நம்ம நினைக்கணும். அவங்கள நம்ம விரோதம் பாவிக்கக்கூடாது. அதுக்கு தான் அருகுண சீரமைப்பை அழகாக அவர் மாற்றி கொடுத்துருக்காரு. அப்போ தன்னிலை விளக்கம் பெறாமல் தான் தனது அப்படிங்கிற ஒன்று இருக்க வரைக்கும் அருகுண சீரமைப்பு நமக்கு வராது. வராத வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளோட மூலத்தை உணர முடியாது. நம்ம மூலத்தை உணரலைன்னா பிரச்சனைகள் எப்படி வருதுங்கிறத எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம்? முடியவே முடியாது. அப்போ நம்மளோட பயிற்சி முறைகளை நம்ம விடாமல் ரெகுலராக பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை இவங்க ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து நம்மளை மீட்டு வெளியில் கொண்டு வர நமக்கு பழகணும். எந்த பிரச்சனைனாலும் மீட் அவுட் பண்ணி வெளியில் வர தெரியணும் நமக்கு. எதையும் கண்டு நம்ம சோர்ந்து போகவோ சலிப்படையவோ கூடாது. அப்படி நம்ம ஒரு முன்மாதிரியாக வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது எவ்வளோ வந்தாலும் இவங்க நல்லா ஃபேஸ் பண்ண முடியுதே, இவங்க எப்படி இந்த அளவு மேனேஜ் பண்ணி வெளியில் வராங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளோட லைஃப்பில் நம்ம வாழ பழகணும். அதுதான் நம்ம குரு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஸோ ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் தனி மனித அமைதியிலேருந்து குடும்ப அமைதி அப்போ தான் உலக அமைதிக்காக அவர் கொண்டு வர முடியும் உலக அமைதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு தனி மனிதனாக இருந்து போராடும்போது அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கல்கள் வந்திருக்கும், அவர் அதை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தன்னிலை விளக்கம் பெறணும். நம்மளோட பதிவுகளின் காரணமாக நம்ம செயலின் காரணமாக வருவதே சிக்கல்கள். அதுக்கு உள்ள தீர்வும், அந்த வர்ற தீர்வும் நம்ம கொண்டு வர்றது தான். அதை முழுமையாக நம்ம ஏற்று பழகணும். வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம கடக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்மளும் நம்மளும் அடுத்த மகான், ஒரு ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை அடைகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை கண்டு துவள